தோழர்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை மக்கள் ஜனநாயக இளைஞர் இயக்கத்தின் சார்பாக விரித்தாக்குகிறேன். உண்மையிலே இது ஒரு ஆழமான, ஒரு அறிவான ஒரு கூட்டம். இதுக்கிடையில என்னுடைய கருத்து மிக எளிமையான, மிக குறைவான வகையில் தான் இருக்கணும் அப்படின்னு தான் கருதுகிறேன். நான் மிக ஆழமாகவும் அறிவாகவும் மிக சிறப்பான முறையில் அனைத்து தோழர்களும் வைத்திருக்கிறார்கள். குரல் வேணுங்க, குரல் போதல. குரல் போதல. ஆமா, இப்ப கேக்குதுங்களா? ஹலோ, இப்ப கேக்குதுங்களா? கேக்குதுங்க. சரிங்க, ஓகே. இந்த கூட்டத்தில் மிக சிறப்பானது ஒரு உரையை தலைமை தாங்கிய தோழர்கள் உட்பட சிறப்புரையாற்றிய 2 தோழர்களும் மிக சிறப்பானது ஒரு உரையை வைத்திருக்கிறார்கள். இதை இப்பொழுது பேசப்பட்ட பொருளிலிருந்து சில கருத்துக்களை, அதாவது இன்றைக்கு மார்க்சியத்தினுடைய அவசியத்தையும் இன்று அது எவ்வாறு கேள்விக்குள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை பற்றியும் ஒரு சில கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று உண்மையிலேயே இன்னைக்கு மிகப்பெரிய சிக்கலான ஒரு விஷயமாக இருப்பது வரலாற்று பொருள்முகத்தை முற்றிலுமாக மறுக்கின்ற நிலைமைக்கு முதலாளித்துவவாதிகள் மட்டுமல்ல, மார்க்சிய லெனினை பேசிக் கொண்டிருப்பவர்கள் கூட மறுக்கின்ற நிலைமைக்கு இன்னைக்கு போயிருக்கு. மார்க்ஸ் வந்தடைந்த மிக முக்கியமான முடிவு, குறிப்பா அரசியல் பொருளாதார விமர்சனத்துக்கு ஒரு கருத்துரை அப்படின்ற நூலில் மார்க்ஸ் வைக்கிற மிக முக்கியமான, அதுவும் பாரிஸ் கம்யூனுக்கு பிறகு அவர் ஆய்வு செய்த வைத்து மிக முக்கியமான ஒரு கருத்தாக்கம், இன்னும் சரியா சொல்ல போனா, என்னை வாட்டிய சந்தேகங்களை போக்கிக் கொள்வதற்காக நான் செய்த முதல் ஆராய்ச்சி சட்டம் பற்றிய ஹெகலின் தத்துவம் விமர்சன ரீதியாக மறுபரிசீலனை செய்வதாகும். இந்த புத்தகத்துக்கு நான் எழுதிய அறிமுகம் 1844 வருடத்தில் பாரிஸ் நகரத்தில் டிச் என்ற இதழில் வெளியிடப்பட்டது. உண்மையிலே அந்த இதுலதான் அவர் சொல்றாரு, சிவில் சமூகத்தை பற்றி சொல்லிவிட்டு, இந்த சிவில் சமூகத்தினுடைய உள்ளமைப்பை அரசியல் பொருளாதாரத்தில் தேட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு முக்கியமான முடிவை வந்தடைகிறார். இது எல்லா இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா இந்த நான் என்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாரு. ஆனா இந்த இடத்துல நான் அப்படின்றது அவர் ஒரு தனித்த கருத்தை ஆய்வு செய்து வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். இன்னும் சொல்லப்போனா அதை ஆய்வு செய்ய வேண்டிய நிலைக்கு, அதற்கு முழு பொறுப்பையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். மிக சிறந்த கருத்து, ஆனால் அவர் வைக்கப்படும் பொழுது நான் இன்னும் முழுசா அதை ஆய்வு செய்யல, இருந்தாலும் கூட அதனுடைய சுருக்கத்தை நான் தருகிறேன் அந்த முதல்ல அந்த முன்னுரையை ஆரம்பித்தார். என்ன கருத்தை வந்தடைஞ்சார் அப்படின்னு சொன்னா, என்னுடைய ஆராய்ச்சியின் பலனாக மேற்கூறிய முடிவுகளுக்கு நான் வந்தேன். பாரிஸில் இந்த ஆராய்ச்சியை தொடங்கினேன் அப்படின்னு தொடங்கி அவர் வந்திருக்கிற முதல் முக்கியமான விஷயத்தை பொறுத்தவரை, எப்படி இந்த சமூகம் வரலாற்று பொருள்வாத ரீதியாக மாறுகிறது என்ற அடிப்படை கருத்தாக்கத்தை மிக முக்கியமாக வைத்தவர் மார்க்ஸ். குறிப்பா இதுலதான் அவருடைய அந்த கருத்தை தீர்க்கமாக அடைந்திருக்கிறார். அதாவது அந்த நான் ஒரு 10 லைன் தான் இருந்தாலும் நான் அவருடைய வார்த்தையிலே படிச்சிருது சரியா இருக்கும்னு நான் கருதுறேன். இதன் மூலம் நான் உருவாக்கிய பொதுவான முடிவை இந்த முடிவுக்கு வந்தவுடன் அதுவே என்னுடைய ஆராய்ச்சிக்கு வழிகாட்டும் கொள்கையாக மாறிய என்ன அப்படின்னு சொல்றாருன்னா, மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்காக சமூக உற்பத்தியில் ஒரு திட்டவட்டமான உறவுகளில் தவிர்க்க முடியாத வகையில் ஈடுபடுகிறார்கள். இந்த உறவுகள் அவருடைய சித்தங்களிலிருந்து தனித்து நிற்பவையாகும். அதாவது அவருடைய உற்பத்தியின் பொருளாதார சக்திகளின் வளர்ச்சியில் அந்த குறிப்பிட்ட சட்டத்துக்கு பொருத்தமான உற்பத்தி உருவாகும். இந்த உற்பத்தி உறவுகளின் கூட்டு மொத்தமே சமூகத்தின் பொருளாதார அமைப்பாக அதன் உண்மையான அடித்தளமாக அமைகிறது. இதன் மீது சட்டம், அரசியல் என்ற மேற்கட்டடம் எழுப்பப்பட்டு அதனோடு பொருந்தக்கூடிய சமூக உணர்வின் குறிப்பிட்ட வடிவங்களும் உருவாகின்றன. பொருளாதார வாழ்க்கையின் உற்பத்தி முறை சமூக, அரசியல், அறிவுலக வாழ்க்கையின் பொதுவான போக்கை நிர்ணயிக்கிறது.
மனிதர்களின் உணர்வு அவருடைய வாழ்க்கை நிலையை நிர்ணயிப்பதில்லை, அவருடைய சமூக வாழ்க்கை நிலையை அவருடைய உணர்வை நிர்ணயிக்கிறது. குறிப்பாக இந்த விஷயத்தை மிக முக்கியமாக அவர் ஒன்றடைந்த அந்த அடிப்படையான கருத்தாக்கங்களை புரிந்து கொள்ள வேண்டும். சமூகத்தினுடைய அடிக்கட்டமுடைய பொருள், அதாவது சரியாக சொல்ல போனால் மனிதனுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை உற்பத்தி செய்வதற்காக ஈடுபடுவதை, அதனால் ஏற்படுகின்ற உறவுகளைத்தான் அவரை அடித்தளமாக பார்த்தார். அதன் மீது எழுப்பப்பட்ட அரசு, பண்பாடு, அதே போல பல்வேறு அதன் மீதான அரசியல் கருத்தாக்கங்கள், மதம், அதை மொத்தமே அதன் மீது கட்டப்பட்டவை அப்படின்றத அவர் தீர்க்கமாக வரலாற்று பொழுதுமத்தை நிறுவுகின்ற வகையிலே இந்த கருத்தாக்கத்தை உண்டடைந்தார். இது மட்டுமல்ல, இதை மாறுகின்ற அந்த சமூகம் எப்படி மாறுகிறது அப்படின்றதையும் சேர்த்து அதுல கூட இன்னும் சரியா சொல்ல போனா வளர்ச்சியோட அந்த வளர்ச்சி கட்டத்தை மிக தீர்க்கமாக அதையும் சொல்கிறார். என்ன அப்படின்னா, சமூக புரட்சியின் சகாப்தம் ஆரம்பமாகிறது. பொருளாதார அடித்தளத்தில் ஏற்படும் மாற்றங்கள் அந்த மாபெரும் மேற்கட்டடம் முழுவதையுமே சீக்கிரமாகவோ அல்லது சற்று தாமதமாகவோ மாற்றியமைக்கின்றன. அப்படி இந்த இதுதான் அடிப்படையில மார்க்ஸ் வரலாற்று பொருள்முகத்தை அடித்தளம், மேற்கட்டுமானம், அது எப்படி இந்த சமூகத்தை ஒவ்வொரு அடித்தளத்தை மாற்றுவதோடு சமூகத்தையும் மாற்றியமைக்கிறது. இந்த சமூக உற்பத்தியில் ஈடுபடும் மனிதனுக்கு தேவையான ஈடுபடும் பொழுது அதனுடைய அடிப்படையை சொல்றாரு. அப்போ அதோட சேர்த்து இன்னொரு சொல்றாரு, ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சி எந்த கட்டத்தில் அடைந்திருக்கிறதோ, அந்த குடும்ப அமைப்பு முறை எந்த அளவுக்கு அது பொருந்துகின்றதோ, அதனுடைய வளர்ச்சி கட்டம் அந்த அளவுக்கு அந்த சமூகத்தினுடைய வளர்ச்சி தீர்மானிக்கப்படுகிறது. அது உற்பத்தி உறவுகள் முரண்படும் பொழுது அது அடுத்த கட்டத்தை நோக்கி வேற ஒரு புதிய சமூகத்தை உருவாக்குவதற்கான அடிப்படையை உருவாக்குகிறது. இந்த வரலாற்று பொருள்முக அடிப்படையை இன்று பல்வேறு பெயர்களில் மறுப்பதாக மாறுகிறது. சமீபத்தில் எல்லாருமே பார்க்கின்ற விஷயத்தை பொறுத்தவரை இந்த முதலாளித்துவம் மாறாது என்ற மாறாநிலை கோட்பாட்டை இந்த முதலாளித்துவவாதிகள் வைத்துக்கின்றனர். இதை இன்னைக்கு என்ஜிஓ உட்பட பல பேர் இதை சொல்றாங்க. தேர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ் வேர்ல்ட், எந்த உலகம் மாற்று உலகம் இல்லை, ஏகாதிபத்தியத்துக்கு மாற்று மீண்டும் முதலாளித்துவமே அப்படின்ற இந்த மாறுகின்ற சமூக உற்பத்தி முறையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு மாறுகின்ற மார்க்ஸ் வரையறுத்த அந்த வரலாற்று கட்டங்கள், குறிப்பாக புராதன பொதுவுடைமை சமூகம், அடிமை சமூகம், நிலப்பிரபுத்துவ சமூகம், முதலாளித்துவ சமூகம், சோசியலிச சமூகம் என்று வரையறுக்கப்பட்ட அந்த வளர்ச்சி படிநிலையை, வரலாற்று கருத்தாக்கங்களை வரலாற்று பொருள்முவாத அடிப்படையில் ஆய்வு செய்து வைத்ததை இன்று மறுக்கின்ற நிலைமைக்கு, இன்று மார்க்சியத்தின் பேராலே மறுக்கின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டது. அவர் பல்வேறு வடிவங்களை பற்றி பேசியிருக்கிறார். ஆனால் இந்த அடிப்படை வளர்ச்சி கட்டங்களை பற்றி எங்கொழுதும் மாற்றம் வடிவங்கள் வெவ்வேறு, இன்னும் சரியா சொல்ல போனா அடிமை முறையே பல்வேறு வடிவங்களை பற்றி சொல்கிறார். ரோமானிய முறை, கிரேக்க முறை, ஐரோப்பிய முறை, இப்படி பல அடிமை முறைகள் இருக்குது. அடிமை முறைகள் பல்வேறு வகையாக இருந்தாலும் அதனுடைய அடிப்படை, அதனுடைய சமூக அதனுடைய அடித்தளம் ஒன்றாக தான் இருந்தது. அந்த மாதிரி அதே போல நிலப்பிரபுத்துவ வகையினை பற்றியும் பல்வேறு வகையில, ஜெர்மானிய வகைப்பட்டது, ஐரோப்பியால பல வகையில பட்டது சொல்றாங்க, அமெரிக்கா வகைப்பட்டது சொல்றாரு. இப்படி பல வகையான நிலப்பிரபுத்துவ முறைகளை பற்றியும் வடிவங்களை பற்றியும் கூட சொல்றாரு. அடிமை முறையை 4 வகை வைக்கிறார் என்றால் அதை தாண்டி நிலப்பிரபுத்துவ முறைகளை பற்றிய பல்வேறு வடிவ கருத்தாக்கங்களை வைக்கிறார். ஆனால் அதனுடைய அடிப்படை முதலாளித்துவ உற்பத்தி முறையில் மாறுவதற்கு முன் இருக்கக்கூடிய அந்த பழைய உற்பத்தி முறை, முதலாளித்துக்கு முந்தைய உற்பத்தி முறை எந்த அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருந்தது, குறிப்பாக நிலத்தின் உறவின் மீது, குத்தகையின் மீது, வட்டி தொழிலின் மீது, இப்படி கட்டமைக்கப்பட்டிருந்த அந்த பழைய உற்பத்தி முறையை பற்றின மாற்றங்களை அது சிறப்பாகவே அவர் வைத்திருந்தாலும் கூட அதை மறுப்பதாக வடிவங்களை எடுத்துக்கொண்டு அவருடைய அடித்தளத்தையே தகர்க்கின்ற மார்க்சிய வரலாற்று பொருள்முகத்தை தகர்க்கின்ற வேலையை இன்று செய்து கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் முதலாளித்துவம் அழியாது, இன்னொரு பக்கம் முதலாளித்துவத்துக்கான மாற்று, ஏகாதிபத்தியத்துக்கான மாற்று முதலாளித்துவமே. இதுதான் இன்றைய பிரச்சனையாக மாறும். இது ஒரு புறம் இருக்க,
இன்னொரு புறம் நிலப்புறத்தை பற்றின மதிப்பீடும் இல்லாமல், முதலாளித்துவத்தை பற்றின மதிப்பீடும் இல்லாமல், இன்று அடிப்படையில் சோசியலிசத்தை நோக்கி போக வேண்டிய நிலைமை இருக்கிறது என்று சொல்லி ஒரு கற்பனாவாத சோசியலிசத்தை விதைக்கிறார். ஏன் அப்படின்னா, அவர் சொல்றார், பழைய உறவுகள் முற்றிலுமாக அகற்றப்படாத வரையில் அங்கு புதிய உறவுகள், புதிய இது அந்த இடத்தில் மாற்றுவதில்லை. அது டிரான்சிஷன், குறிப்பாக மாறுகின்ற கட்டத்தை பற்றி, ஒரு சமூகம் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுகின்ற கட்டத்தை பற்றி அவர் கூறும் பொழுது, உற்பத்தியினுடைய பழைய முறையில் இருக்கக்கூடிய உறவுகள் முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும் என்றால் உற்பத்தி சக்தியினுடைய வளர்ச்சி, அந்த உற்பத்தி சக்தியினுடைய வளர்ச்சி உற்பத்தி உறவுகளை மாற்றியமைக்க வேண்டும். அந்த உற்பத்தி உறவுகள் வேற ஒரு சமூகத்தினுடைய உற்பத்தி உறவுகள் அது மாற்றியமைத்து ஒரு புதிய சமூகத்தை படைக்க வேண்டும். அதான் உண்மை சரியா சொல்ல போனா அங்கே ஒரு புரட்சி நிகழ்ந்திருக்கிறது. தானா மாறும் அப்படின்னு சொல்லவே முடியாது. நீங்க நிறைய பேர் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை மறுப்பதற்கான அடிப்படை, அது பிறகு அந்த விஷயத்தை எடுத்துப்போம். ஆனால் இங்க சொல்ல வேண்டிய விஷயத்தை பொறுத்தவரை பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை மறுக்க வேண்டிய நிலை ஏன் வருகிறது என்றால், புரட்சியை மறுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறது. இந்த முதலாளித்துவ சமூகத்துக்குள்ளேயே மாற்றம் நிகழ்ந்துவிடும், இந்த முதலாளித்துவ சமூகத்தையே மாற்றாக கருத முடியும் என்ற நிலையை வைப்பதற்காக அவர்கள் ஜனநாயகம், அதாவது முதலாளித்துவ ஜனநாயகத்துக்கே வேறு வேற மொழியில பேசி பாட்டாளி வர்க்கத்தை சர்வாதிகாரத்தை மறுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார். இது எங்கிருந்து போதுன்னா, இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலப்பிரபுத்துவ உறவுகள், அதாவது முதலாளித்துவ சக்தி வளர்ந்துருச்சு, உற்பத்தி உறவுகள் அதற்காக விஷயங்கள் நிறைய கூர்மையடைஞ்சிருக்குது. ஆமா, கூர்மையடைஞ்சிருக்குது. ஆனால் இந்த முதலாளித்துவ உற்பத்தி உறவுகள் ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலப்பிரபுத்துவ உற்பத்தி உறவுகளை தூக்கி எறியவில்லை. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். யதார்த்தத்துல நம்ம பார்க்கிற விஷயத்தில் நம்ம இப்பொழுது நம் கண்கூடாக பார்க்க வேண்டிய விஷயத்த பார்த்தோம்னா, இன்னைக்கு நில குவியல்கள் இன்னும் முற்றாக ஒழிக்கப்படவில்லை. அப்படின்னா நிலப்பிரபுத்துவ பழைய உற்பத்தி முறையில் இருக்கக்கூடிய நிலத்தின் அடிப்படையா இருக்கக்கூடிய அந்த நில குவியல் இன்று ஒழிக்கப்படாமல் அல்லது அது முதலாளித்துவ முறைக்கும் மாறாமல் இன்னும் தேக்க நிலையில், அதாவது பழைய முறையிலேயே அது உற்பத்தி செய்ய முடியல, புதிய முறைக்கும் மாறல, இன்னும் அது தேக்க நிலையிலேயே இருப்பதை தான் காட்டுகிறது. அதாவது முறித்து கொள்ள முடியாத ஒரு நிலையில் இன்னும் தேங்கி இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். குறிப்பா நம்ம கோயில் நிலங்களை எடுத்துக்கிட்டாலும் சரி, மட நிலங்களை எடுத்துக்கிட்டாலும் சரி, பல்வேறு நிலங்களை எடுத்துக்கிட்டாலும் இன்னைக்கு எதை அது குறிக்கிறது என்றால், பழைய உற்பத்தி முறையில் இந்த சமூகம் இன்னும் உடைத்து தகர்த்தெறிந்து ஒரு புதிய ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தவில்லை. இன்னும் சிறப்பான புதிய உற்பத்தி உறவுகளில் எழுந்திருக்கக்கூடிய அந்த புரட்சிகரமான வர்க்கம் பழைய வர்க்க உறவை ஒழித்து கட்டாமல் அதோடு சமரசம் செய்து கொண்டு தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. இதைதான் நாம் இன்று பார்க்க வேண்டிய விஷயம். இது யார் நிகழ்த்து வாங்க முடியும்? ஒரு புரட்சிகர வர்க்கம், குறிப்பாக பாட்டாளி வர்க்கம் தான் மற்ற அதனுடைய நட்பு வர்க்கங்களோடு இணைத்துக் கொண்டு அதை மாற்றி அமைக்கின்ற வேலையை செய்யும். ஆனா இன்னைக்கு அப்படி செய்திருக்கிறதா அப்படின்றா, இன்னைக்கு ஏகாதிபத்தியம் ஒட்டுமொத்தமாக நிலப்பிரபுத்துவ சக்திகளோடு, அதாவது முதலாளித்துவமாக முற்றாக மாறாத புரட்சி நடக்காத நாடுகளில், புதிய காலனி நாடுகளில் இன்று முற்றாக அதனுடைய நிலையை மாற்றாமல் தக்க வைத்துக் கொண்டிருக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறது. எதோட? நிலப்பிரபுத்துவ சக்திகளோடு. அப்போ மார்க்ஸ் வரலாற்றில் வந்தடைந்த முடிவான புரட்சிகர நிலையை மாற்றி அமைக்க வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம். அதை மறுப்பதற்கு இன்று மார்க்சினுடைய விஷயத்தையே அவர்கள் எடுத்துக்கொள்கிறார். ஆசிய உற்பத்தி முறையை எடுத்துக்கொள்கிறார். ஆசிய உற்பத்தி முறையை வடிவமாக வைத்திருக்கிறாரே தவிர எந்த இடத்திலையும் 5 கட்டங்களில் பற்றி பல்வேறு இடங்கள் அவரோ இல்லாத அவருக்கு அவருடைய எழுத்துக்களை, குறிப்புகளை வைத்துக் கொண்டு எழுதிய எங்கெல்ஸோ அல்லது அவர் சுயமாக ஆய்வு செய்த குடும்ப அரசு தனிச்சொட்டு போன்ற நூல்களிலோ 5 உற்பத்தி உறவுகளுக்கு அப்பாற்பட்டு இன்னொரு உற்பத்தி உறவை அவர் வைக்கவில்லை. இதற்கு உட்பட்டே தான் அது எல்லாம் வைக்கப்பட்டது. அப்பொழுது இவர்கள் உண்மையிலேயே அதை எடுத்துக்கொண்டு மார்க்சியத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய வரலாற்று பொருள்வாதத்தை மறுக்கின்ற வேலையை, குறிப்பாக பழைய உற்பத்தி முறையை இருக்கக்கூடிய வேலையை அப்படியே தக்க வைத்துக் கொண்டிருக்கிற வேலையை செய்வார். மார்க்ஸ் எந்த இடத்துலையும் ஆசிய உற்பத்தி முறை முதலாளித்துவ உற்பத்தி முறைன்னு சொல்லல. உண்மையிலே அந்த உற்பத்தி முறையை தூக்கி எறிந்து ஒரு புரட்சியை நடத்த வேண்டும் என்றுதான் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக 1857 நடந்த சிப்பாய் கழகத்தை பற்றி சொல்லும் பொழுது, அது முந்தைய உற்பத்தி உறவுகளை எல்லாம் தூக்கி எறிவதற்கான அடிப்படையை, முதல் சுதந்திர போரை, முதல் ஒரு சமூக நிலை மாற்றத்தை வைத்திருக்கிறது என்று 1857 முதல் அதனுடைய அந்த போராட்டத்தை, பிரிட்டிஷ் எதிர்த்த போராட்டத்தை வரையறுத்திருக்கிறார். அதுக்கு ஒரு நீண்ட ஒரு ஆய்வு.
முதல் கட்டத்தில் பிரிட்டிஷோட வரவுதான் இந்த இந்திய சமூகத்தை மாற்றி அமைக்கும் என்று கருதினார். ஆனால் அவரே பிற்பாடு அவர் சொல்லுகின்ற கருத்தில் நான் அப்படிதான் நினைச்சேன், ஆனால் அப்படி இல்லை, அப்படி மாற்றி அமைக்கவில்லை. இந்த சமூகத்தை அப்படியே தக்க வைப்பதற்காக, அது வளர்ந்து கொண்டிருந்த சமூகத்தை தக்க வைப்பதற்காக எப்படியெல்லாம் இந்த ஏகாதிபத்தியம், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் உள்ளே நுழைந்து ஒட்டுமொத்தமாக அதனுடைய வளர்ச்சியை தடுத்தது என்பதை மிக சிறப்பாக எழுதி வைத்திருக்கிறார். இந்தியாவை பற்றி மார்க்ஸ் பற்றி எழுதின விஷயமாக இருந்தாலும் சரி, 1857 சிப்பாய் கழகம் பற்றிய முதல் சுதந்திர போர் என்று வகைப்படுத்தி எழுதிருந்த அதனுடைய கருத்தாக்கத்திலும் சரி, எல்லாவற்றிலும் அவருடைய வைத்திருக்கிற கருத்து இந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை தூக்கி எறிய வேண்டும், இல்லை என்றால் இந்தியா அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகாது. அவர் சொல்றாரு, இந்தியாவில் தொழில் அதாவது கைவினை தொழில்கள் மேலோங்கி வளர்ந்ததை தடுப்பதற்காக அவர்கள் கட்டை விரலை வெட்டினார்கள் சொல்றாங்க. குறிப்பாக கைத்தொழில், நெசவு தொழில், அதுவும் மிக அந்த காட்டன் தொழிலை வைத்துக்கொண்டு அதன் மெல்லிய துணிகளை நெய்து கொண்டிருந்த, மிக முக்கியமான சணல் உற்பத்தி செய்து கொண்டிருந்த, காட்டன் நூல் உற்பத்திகளை செய்து கொண்டிருந்த, துணி உற்பத்தியை உலகத்துக்கே தரம் வாய்ந்த துணிகளை உற்பத்தி செய்து கொண்டிருந்த அந்த மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்காக ஏகாதிபத்தியம் உள்ளே நுழைந்தது போது தன் சந்தையை பிடிப்பதற்கு முதல் அடிப்படையை செய்ததென்றால் அவர்கள் உற்பத்தி செய்தவர்களுடைய கட்டை விரலை வெட்டியது என்று சொல்லுவோம். எல்லாருமே இப்பதான் பேசுறாங்க. ஒரு பக்கம் நிலப்பிரபுத்துவனுடைய கொடுங்கோன்மையை மார்க்ஸ் எப்படிலாம் பத்தி விளக்குனார் என்றதை பத்தி பேசுறார், அதை மட்டுமே தூக்கி பிடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவர் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை பற்றி பேசுகின்ற விஷயத்தை அதை மட்டுமே பேசுகிறார்கள். ஆனால் எதை வீழ்த்தி எதை கொண்டு வர வேண்டும் என்பதில் ஏகாதிபத்தியத்தை உண்மையிலே அன்று இருந்த முதலாளித்துவம், அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இந்திய நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்ததை தூக்கி எறிய வேண்டும் என்பதையும், இங்கே பிற்போக்கான ஆட்சி அதிகாரத்தில் இருந்த எல்லா நிலப்பரப்புகளும் இல்ல எல்லா மன்னர்களும் அவர் சொல்றாரு, யாரெல்லாம் பிரிட்டிஷை எதிர்த்து போராடின மன்னர்கள், யாரெல்லாம் அவர்களுக்கு துணை போன மன்னர்கள்னு ஒரு மிகப்பெரிய லிஸ்டே கொடுக்குறாங்க. குறிப்பாக சுல்தான்கள் உட்பட பல்வேறு நபர்களை எப்படி முக்கிய பாத்திரங்கள் ஆற்றினார், அவர் பிரிட்டிஷை எதிர்த்து போராடிதல், இந்துக்களும் முஸ்லீம்களும் எப்படி ஒன்றுபட்டு போராடினார்கள், அதை எப்படி பிரிட்டிஷார் முறியடிப்பதற்காக இவர்களுக்குள் மோதலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள், எப்படி ஒவ்வொரு நாளும் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் இப்படி வரையறுத்து இருக்கிறார்கள் என்பதை முதலில் அம்பலப்படுத்துவார் மார்க்ஸ். எப்படி பிரிட்டிஷோட பிரித்தாளும் கொள்கையை அன்றைய கட்டத்திலேயே மார்க்ஸ் எப்படி புரிந்து கொண்டு அதை வைத்தார் என்பதையும், அதனால்தான் இரண்டு பேரும் ஒன்று சேர்ந்து 1857 போராடியதை மிக முக்கியமாக பார்த்தார். ஆனால் அதிலிருந்து வந்த முடிவுதான் அவர்களை பிரித்தாண்டு செய்தால்தான் இந்தியாவை இனிமேல் ஆள முடியும் என்ற நிலைக்கு பிரிட்டிஷ் வந்து விட்டது என்ற கருத்தாக்கத்தை அவர் வைத்தது மிக முக்கியமான அம்சமாகும். அதாவது ஒரு பக்கம் அந்நிய ஆதிக்க எதிர்ப்பு, இன்னொரு பக்கம் இந்த நாட்டில் நிலப்பிரபுத்துவம் பழைய முறையில் இருக்கக்கூடிய, அது எந்த முறையில் எந்த வடிவத்தில் முதலாளித்துக்கு முந்தைய உற்பத்தி முறையில் இருந்த அனைத்து உற்பத்தி முறையும் தூக்கி எறிய வேண்டும் என்ற இரண்டு கருத்துக்களையும் வைத்திருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதாவது அங்கொன்றும் இங்கொன்றுமாகும், அல்லது சில கட்டுரைகளிலிருந்து மட்டுமே ஒரு கருத்தாக்கத்தை வந்தடைந்து அதை கருத்தை தனக்கேற்ற மாதிரி திரித்து பேசுவது இன்று பெரும்போக்காக மாறியிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா மாலை நேர பேச்சா மாறிவிட்டது. இன்னைக்கு மார்க்ஸ் வைத்தே மார்க்ஸ் அடிக்க முயற்சி பண்றாங்க. இதற்கு ஒரு மூலதனத்தை பற்றி லெனின் சொல்லும் பொழுது, மூலதனம் இன்று எப்படி பொருளாதார அடிப்படையில் முதலாளித்துவ உற்பத்தி உறவு ஆரம்ப கூறில் சரக்கு உற்பத்தியினுடைய எளிய வடிவத்திலிருந்து எப்படி முன்னேறி அதனுடைய சிறு உற்பத்தியை ஒழித்து பெரும் முதலாளிகளாக மாறி எப்படி மாறி இருக்கிறது என்பதை மார்க்ஸ் வைத்தார் என்பதை வளர்ச்சி நிலையை பற்றி பேசுகிறார். இரண்டாவது, ஏகாதிபத்தியத்தை வரையறுக்கும் போது லெனின் அவர் சொல்றார், மார்க்ஸ் அன்றைய கட்டத்திலே எப்படி இது ஏகபோகத்துக்கு இட்டு செல்கிறது என்று மார்க்ஸ் வரையறுத்தார். அதிலிருந்துதான் தான் எடுத்து ஒரு ஏகாதிபத்தியம் எப்படி தன்னுடைய வளர்ச்சி நிலையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்பதையும் வைத்தார். குறிப்பாக முதல் நிலையிலேயே முதலாளித்துவம் அழுகி கொண்டிருக்கிறது, மேரிபவுண்ட் கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அழுகி கொண்டிருக்கும் முதலாளித்துவத்தும் என்ற கருத்தாக்கத்தை லெனின் வைப்பதையும் கூட மார்க்சினுடைய கருத்தாக்கத்திலிருந்தே தன்னுடைய கருத்தை செழுமையாக்கி வைத்தார். அதே போல் ஏகபோகத்தை மோனோபோலி அடைவதை பற்றியும் மார்க்ஸ் வந்தடைந்த அவர் இறுதி காலத்தில் மோனோபோலியை பற்றி ஏகபோகம் அடைவதை பற்றிய எழுதிய கருத்தாக்கங்களிலிருந்தே லெனின் வளர்த்தெடுத்து தன்னுடைய ஏகபோகத்தினுடைய ஏகாதிபத்தியத்தை பற்றிய கருத்தாக்கம் வைத்தார். ஆனால் பல பேர் வேண்டுமென்றே மார்க்ஸோட அன்றைய வளர்ச்சி கட்டம், அவருடைய சகாப்தம், ஏகாதிபத்தியத்துக்கு முந்தைய சகாப்தம், குறிப்பாக ஏகபோகம் தோன்றுகின்ற சகாப்தம் வரை அவருடைய வாழ்க்கை,
அந்த வாழ்க்கையை மட்டும் வைத்துக்கொண்டே அவர்கள் முற்றிலுமாக மார்க்ஸை மட்டுமே வைத்துக்கொண்டு இன்று உலகத்தை சாதித்து விட முடியும் என்று சொல்கிறார். மார்க்சியத்தின் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய லெனினியத்தை, அதாவது மார்க்சியின் இன்னொரு சகாப்தத்தினுடைய மார்க்சியமாக இருந்த லெனினியத்தை மறுக்கின்ற ஒரு போக்கு இருக்கிறது. இதைதான் ஸ்டாலினும் மிக அழுத்தமாக சொல்வார். லெனினியம் என்பது மார்க்சியத்தின் தொடர்ச்சியை தவிர மார்க்சியத்தின் ஏகாதிபத்திய சகாப்தத்தின் மார்க்சியம் என்று வரையறுக்கிறார். ஆகையால் மார்க்சினுடைய முக்கிய பங்களிப்பாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள், அதாவது சமூகத்தினுடைய மாற்ற வளர்ச்சி கட்டங்களை புரிந்து கொள்ளாததோ அல்லது மறுப்பதோ அல்லது ஏதோ ஒரு வகையில் தன் வர்க்கத்தினுடைய சேவைக்காக தன் வர்க்க வாழ்நிலைக்கு வசதியாக அதை வைத்துக் கொண்டிருப்பதற்காகவோ அவருடைய வரலாற்று பொருள்முகத்தை மறுப்பது என்பது கருத்தாக்கத்தை வருகிறார்கள். அவருடைய மிக முக்கியமான கருத்தாக்கத்தை பொறுத்தவரையில காலனி நினைவியல் கூட சொல்ல வேண்டும். நாம் இன்னைக்கு காலனி நினைவியல் வைப்பதற்கான அடிப்படை பொருளியல் அடிப்படை கருத்தாக்கத்தை முதலில் வைத்தது மார்க்ஸ் தான். ஏன்னா நாம் அதை எளிமையாக கடந்து போக முடியாது. இன்னைக்கு அரசியல் பொருளாதாரத்தில் இன்னைக்கு எந்த அடிப்படையில், குறிப்பாக ஆரியம் திராவிடம் போன்ற கருத்தாக்கங்கள் ஏதோ இன்னைக்கு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, இந்த காலனியில் ஏதோ இந்தியாவுக்கு மட்டும் உரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக இல்லை, இது எல்லா இடத்துலயுமே இந்த காலனியில் வைக்கப்படுகிறது. யூத இதுல காலனி ஆதிக்க இனவியல் கோட்பாடு வைக்கப்படுகிறது. இனவியல் கோட்பாட்டு தான் காலனி ஆதிக்க கோட்பாடுன்னு சொல்றோம். அந்த இனவியல் கோட்பாட்டை இன்னைக்கு பல இடங்களில் ஏற்கனவே வைக்கப்பட்டதை மார்க்ஸ் விமர்சித்திருக்கிறார். குறிப்பாக மூலதனத்தினுடைய முதல் தொகுதியில் அதனுடைய 31வது தலைப்பில் என்ற அதுல அதுல முக்கிய இதை வைக்கிறாரு. முதலாளித்துவம், ஒரு சுதந்திர முதலாளித்துவம் தன்னுடைய முதலாளித்துவத்திலிருந்து ஏகாதிபத்தியமாக, அதாவது நாடு பிடிக்கும் நோக்கத்தோடு வெளியே போகும்போது சுதந்திர முதலாளித்துவம் தன் காலனிகளை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. அப்படி காலனிகள் உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இதுவரை வழங்கி வந்த சுதந்திரத்தை அதால் வழங்க முடியாது. அப்ப எதை சொல்லி அதை ஆட்சி செய்ய முடியும் என்றால் வர்க்கத்திற்கு அப்பாற்பட்ட கருத்துக்களான இனவியல் கோட்பாட்டை தான் அதை வைத்து ஆட்சி செய்யும். குறிப்பாக அதற்கு ஒரு வார்த்தையும் கொடுக்கிறாரு, கிறிஸ்துவ காலனி ஆதிக்கம் என்ற அந்த பதத்தையும் கொடுத்து, எப்படி இந்த திருச்சபைகள் தன்னுடைய அடிமை வியாபாரத்தில் ஈடுபட்டு அடிமைகளை உருவாக்கி அதற்கு எப்படி ஒரு இனவியல் கோட்பாட்டை கட்டியமைக்கிறது. ஏதோ இங்க இருக்கிற பார்ப்பனியம் தான் அடிமை கோட்பாட்டை கட்டியமைக்கிறதுன்னு இல்ல, அது கிறிஸ்துவ காலனி ஆதிக்கம் கூட, கிறிஸ்துவ திருச்சபைகள் கூட அதே கருத்தாக தான் வைத்துக் கொண்டிருக்கு. உலகம் முழுக்கும் இருக்கக்கூடிய ஏகாதிபத்தியம் கோலோச்சி கொண்டிருந்த ஜெர்மனியும் கூட ஆரிய இனவாதத்தையும் தான் பேசிக் கொண்டிருந்தது. உலகம் முழுகும் ஆரிய, அதாவது ஏகாதிபத்தியமாக, அதாவது அடுத்த கட்டத்திற்கு முதலாளித்துவம் அடிமையை கொண்டு வந்து அந்த நாட்டை அடிமைப்படுத்துவதற்கு கட்டத்திற்கு போகும் பொழுது அது தனது ஆட்சி பிரதேசத்திற்கு அடிப்படையாக இந்த காலனிய இனவியல் கொள்கையை தான் கை கொண்டது. அது இந்தியாவிலும் கை கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அது இனிமேல் சுதந்திரம் பேசி அந்த மக்களை எந்த வகையிலும் வென்றெடுக்க முடியாது, அதை அடிமைப்படுத்த வேண்டும். பழைய முறையில் அதை அடிமைப்படுத்த முடியாது என்ற காரணத்தால் புதிய வகையிலான அடிமை முறையை உருவாக்குவதற்கு தேவையை ஒட்டியே இந்த இனவியல் கோட்பாடு உருவாக்கப்பட்டது என்பதை காரல் மார்க்ஸ் தன்னுடைய மூலதனத்தின் முதல் தொகுதியில் 31வது தலைப்பில் வைக்கப்பட்டது. இந்த அடிப்படை அரசியல் பொருளியல் அடிப்படையை அடிப்படையாக கொண்டுதான் உண்மையிலேயே நாம் கூட மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகம் கூட தொடர் AMK வகுத்தளித்த அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் எப்படி இந்தியாவுக்கு எப்படி காலனியவியல் எப்படி கொண்டு வரப்பட்டு ஆளும் வர்க்கத்தினுடைய 2 பிரிவுகளுமே மாறி மாறி ஆட்சி செய்வது கொண்ட ஒரு நிலைமையும், அந்த காலனியாதிக்கத்தை வைத்துக் கொண்டு ஒரு பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை அல்லது பாட்டாளிகள் ஒரு அடுத்த கட்ட எழுச்சிக்கு போக முடியாத ஒரு தடுக்கின்ற வேலையும் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நிறுவி இருப்பதை மார்க்ஸோட மிக முக்கியமான பங்களிப்பாக நாம் பார்க்க வேண்டும். சரி, இது இப்படி இருக்கிறது என்றால் அவர் சொல்கிறார் கட்சியினுடைய முக்கியத்துவத்தை. பாட்டாளி வர்க்கத்திற்கு மிக அடிப்படையாக இருப்பது அவர்களுடைய அமைப்பாக்கும் பழக்கம், அமைப்பானுடைய தேவை. பாரிஸினுடைய போராட்டம் நடக்கும் பொழுதே முதல் அகிலத்தினுடைய தன்னுடைய பங்காற்றி ஒரு கட்சியை கட்டி முதல் அகிலத்தை கட்டி அதன் மூலமாக பாரிஸ் கம்யூனிஸ்ட் நடத்துவதற்கு தலைமை தாங்கியவர். அது தோல்வி அடைந்தும் தெரியும். அவரே சொல்கிறார், இது பாட்டாளி வர்க்கத்திற்கு ஒரு முதல் அனுபவம் என்றே கூறுகிறார். அதிலிருந்து அவர் பாடம் கற்றுக்கொள்கிறார். எதுவுமே வழி இல்லாத பொழுது அதை தொடங்குகிறார். எல்லாரும் சொல்றாங்க, எல்லாம் திட்டம் வகித்து எல்லாத்தையும் பண்ணி எல்லாத்தையும் வச்சு அதன் மூலமாக புரட்சி போகின்ற ஒரு புதிய நிலைமைகள் உருவாகும் போது சாத்தியமாகிறது. எப்படி ஏகாதிபத்திய கட்டத்தில் ஏகாதிபத்தியத்தின் சகாப்தம் பற்றி
ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சகட்டம் எப்பொழுது எழுதி முடிக்கிறார் என்றால் குறிப்பாக புரட்சிக்கு பிறகுதான் அதை செழுமைப்படுத்துறார். இன்னும் சரியா சொல்ல போனா புரட்சியை நடக்கிறதுக்கான ஆரம்பிச்சு எல்லாம் முடிச்ச பிறகுதான் அதை செழுமைப்படுத்தி வைக்கிறார். அதுக்கு முன்னாடி கருத்தாக்கம் இல்லையா, எல்லாம் இருக்கிறது. எப்பத்திலிருந்து 1908 9 ஆரம்பிச்சு அதனுடைய கருத்தாக்கங்களை வளர்ச்சி பெற்று 1914 தன்னுடைய திடமான கருத்துக்களை வைத்து ஏப்ரல் தீசிஸ்ல ஏகாதிபத்தியத்தை பற்றிய எல்லாத்தையும் வைத்துதான் ஒரு முதலாளித்துவ புரட்சியும் ஆகட்டும், அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய சோசியலிச புரட்சி ஆகட்டும், ஏகாதிபத்தியத்தை பற்றிய முழு கருத்தாக்கத்தின் அடிப்படையிலேயே அதை வந்தடைகிறார். ஆனால் அது முழுமையாக எழுதி வைக்கப்பட்ட காலத்தை தாண்டி அதை எப்படி தலைமை தாங்கினாரோ அதே போல் மார்க்ஸ் முதலாம் அந்த பாரிஸ் கம்யூனுடைய போராட்டத்தை, பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை வந்தறிவதற்கான ஒரு சோதனை களமாக, அதை ஆய்வு செய்வதற்கு ஒரு களமாக பாரிஸ் கம்யூன் தோல்வியிலிருந்து அவர் கட்டளைகிறார். என்ன, இந்த கட்சி எப்படி ஒரு தொழிலாளி வர்க்கத்திற்கு அமைப்பு முக்கியமோ, ஒன்று சேர்ந்து எப்படி இந்த முதலாளித்துவ வர்க்கத்தை தூக்கி எறிய வேண்டியது முக்கியமோ, அதே அளவுக்கு இந்த அரசு வர்க்க அரசாக ஒரு பாட்டாளி வர்க்கத்தின் தலைமையில் செய்ய வேண்டிய அவசியத்தையும் வலியுறுத்துறார். வர்க்கத்தை பற்றி அதற்கு முன்னாடி இருந்த அறிஞர்கள் பல பேர் வைத்திருந்தாலும் கூட மார்க்ஸ் அதை அடுத்த கட்டத்துக்கு வளர்த்திருக்கு. பாட்டாளி வர்க்கத்தின் தலைமையில் தான் இனி புரட்சிகள் சாத்தியமாகும். பாட்டாளி வர்க்கத்தின் சர்வாதிகாரம் இல்லாமல் முதலாளித்துவத்தினுடைய எந்த விஷயத்தையும் வீழ்த்த முடியாது என்பதை மிக எல்லா வகையிலும் ஆய்வு செய்து வைக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையிலும் சரி, அதற்கு அப்புறமா வந்திருக்கிற பாட்டாளி வர்க்கத்து சர்வாதிகாரத்தினுடைய தேவையை ஒட்டி பல விஷயங்களை அவர் வகுத்தளித்திருக்க அனைத்து விஷயங்களிலுமே நாம் உண்மையிலேயே கற்க வேண்டியது மிக முக்கியமான விஷயம். ஏனென்றால் இன்று தூக்கி எறிகின்ற மிக முக்கியமான அம்சங்களில் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் முதன்மையாகும். எங்க ஆரம்பிக்கிறாங்க என்றால் இது மார்க்சிடம் ஆரம்பிக்க பண்றோம். இதுதான் மிக அயோக்கியத்தனமான ஒரு விஷயம். இந்த மார்க்சியம் பேசிக் கொண்டிருப்பவர்கள் உட்பட, மார்க்ஸை வைத்துக் கொண்டு பூஜிப்பவர்கள் உட்பட இன்று மார்க்ஸை வைத்துக் கொண்டிருக்கிறார், லெனினை வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று ஏமாந்து விட வேண்டாம். அவர்கள் எங்கிருந்து தொடங்குகிறார்கள் என்றால் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை வீழ்த்த வேண்டும். அதற்கு காரணம் ஸ்டாலின். அவர் சர்வாதிகாரமாக மாறுவதற்கு இந்த பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் காரணம் என்று ஒரு உண்மையிலேயே ஒரு இட்டுக்கட்டி ஒரு பொய்யான வாதத்தை வைத்து ஒரு பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை நிறுவி ஒரு சோசியலிஸ்டை ஒரு கட்டத்தை வரையும் கடந்து போவதற்கான அத்தனை பரிசோதனைகளையும் செய்த ஸ்டாலின், அதன் பிறகு அதற்கான வழிமுறைகளை செய்த மாவோ. ஆனால் மிக குறுகிய காலம்தான் இருந்தாலும் கூட அவர்கள் தான் இந்த பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தின் தேவையை உணர்ந்து அதை அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி செல்வதற்கான முதல் படிநிலையை உருவாக்கியவர்கள் இவர்கள் தான். அதில் பல தவறுகளை வரலாற்று பூர்வமாக கற்று தேர்ந்து அவர்களே திருத்தி அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான வழிகளையும் ஏற்படுத்தியவர். இதுதான் மிக முக்கியமாக நாம் கற்றுணர வேண்டிய விஷயம். ஏன்னா பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை ஒழித்து கட்டுவதன் மூலமாக கம்யூனிசத்தையே ஒழித்து கட்டுகின்ற அல்லது அதன் லட்சியத்தையே ஒழித்து கட்டுகின்ற வேலையை இன்று பல கம்யூனிஸ்ட் கட்சிகள் அல்லது கம்யூனிஸ்ட் கட்சியின் பேரில் அல்லது பல்வேறு வகையாக இதை இன்று ஒன்று சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இதற்கு எல்லா என்ஜிஓ அமைப்புகளும் இன்று மிக முக்கியமாக பாட்டாளி வர்க்க கட்சியின் ஊழியர்களுடனே எடுத்தவுடனே ஜனநாயகம் பற்றி தான் மாபெரும் குரல்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை அரசியலில் அடிக்கிறார்கள் என்றால் கட்சியில் மத்தியத்துவ கோட்பாட்டையும் அடிப்பதற்கும் அடிப்படையாக மாற்றுகிறார்கள். எங்க ஆரம்பிச்சு அரசியல் மக்கள் நிலையில் பாட்டாளி வர்க்க நிலையில் ஒரு பாட்டாளி வர்க்க அரசை நிறுவுவதற்கு உட்பட, கட்சி நிலையில் ஒரு பாட்டாளி வர்க்க தலைமையை நிறுவுவதற்கு உட்பட எல்லா இடத்திலையும் இந்த பாட்டாளி வர்க்க தலைமையை ஒழித்து கட்டுவதற்கான வேலையை இன்று என்ஜிஓக்கள் உள்ள ஊடுருவி, அதே போல் இன்று மார்க்சியத்தின் பெயராலேயே மார்க்சியத்தை மறுக்கின்ற வேலையை செய்வதற்கு ஸ்டாலின் தொடங்கி லெனின் முடிச்சு மார்க்ஸ் வரையும் போய் துணைக்கிறாங்க. இன்னைக்கு மார்க்ஸ பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை பற்றி சொல்லியதை யாரும் விவாதிப்பதே கிடையாது. மூலதனத்தை பற்றி இன்னும் சரியா சொல்ல போனா சுதந்திர காலகட்டத்தினுடைய முதலாளித்துவ தூடுகளை பற்றி மட்டுமே விவாதிக்கப்பட்டு படிக்கப்பட்டு அத்தோடு முடித்துக் கொள்கிறார்களே தவிர அதனுடைய அடுத்த வளர்ச்சி கட்டமான ஏகாதிபத்திய முதலாளித்துவத்தின் குறிப்பாக லெனினியத்தை பற்றிய மார்க்சியத்தினுடைய தொடர்ச்சியை பற்றி விவாதிப்பதற்கு எந்த அளவுக்கும் தயார் நிலை இல்லை. அதை எங்கிருந்து ஸ்டாலினில் தொடங்கி இன்னைக்கு மார்க்ஸ் வரையும் மறுக்கின்ற மேரிபவுண்ட் காபிட்டலிசம் அப்படின்னு ஏன் இங்க முடிக்கிறேன்னா, அவர்கள் இந்த சமூகத்தை சோசியலிச கட்டத்திற்கு மாற்றுவதற்கு தயார் நிலை இல்லை. இந்த முதலாளித்துவக்குள்ளேயே சீர்திருத்தத்தை தேடுகிறார்கள், அல்லது இந்த முதலாளித்துவமே அதுவே சோசியலிசத்துக்கு கொண்டு போய்விடும் என்று பொய்யாக கற்பனைவாத சோசியலிசத்தை நிறுவுகிறார்கள். இந்த உற்பத்தி சக்தி எல்லாம் வளர்ந்துட்டா அதுவே தானா ஒன்று முதலாளித்துவமாக மாறிவிடும் என்று ஒரு கற்பனையை விதைக்கிறார்கள். கட்டாயமாக மாறாது. ஏனென்றால் அதன் மீது அதுதான் ரஷ்யாவில் முதலாளித்துவ வளர்ச்சியை பற்றிய நூலில் சொல்கிறார். மார்க்ஸ் மூலதனத்தில்
முதலாளித்துவத்தினுடைய வளர்ச்சியை பற்றி சொல்லிய அத்தனை விஷயங்களும் அதனுடைய ஒட்டுமொத்த சமூக அமைப்பினை பற்றின ஸ்கெலிட்டன், அதாவது ஒரு எலும்பு கூடுக்கான வரையறை கொடுக்கிறார். அதற்கு அப்புறமாக அவர் இருக்கக்கூடிய அரசு, அதனுடைய பங்கு, அதனுடைய மேற்கட்டுமான இதுவே ரத்தமும் சதையும், அதனுடைய உயிரோட்டமான விஷயங்களை மார்க்ஸ் வந்தடைந்ததை எல்லாரும் மறைக்கிறார்கள் என்று முதலாளித்துவ வளர்ச்சி, ரஷ்யாவில் முதலாளித்துவ வளர்ச்சி நூலில் அதற்கு முன்னாடி இருந்த மார்க்ஸை பெயரை சொல்லிக்கொண்டு மார்க்சியே மறுக்கின்ற, இன்னும் சரியாக சொல்ல போனா அரசின் பங்கை மறுக்கின்ற, வர்க்க அரசின் தேவையை மறுக்கின்ற மற்றவர்களை எல்லாம் விமர்சனம் செய்கிறார். மார்க்ஸை பூஜை பொருளாக மூலதனத்தை வைத்துக் கொண்டு ஏமாற்றுகிறார்கள். அவர்களை முறியடித்து அவர் ரத்தமும் சதையுமாக அரசை பற்றிய சொல்லிய கருத்தாக்கங்களை, இந்த அரசை தூக்கி எறிந்து ஒரு புரட்சிகரமான மாற்று அரசாங்கத்தை உருவாக்க வேண்டிய அவசியத்தை கூறுவதை மறுக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். குறிப்பாக ஒற்றை வரியில் சொல்ல வேண்டுமென்றால் புரட்சியை மறுக்கிறார்கள். இவர்கள் கற்பனவாத சோசலிசத்தை விதைக்கிறார்கள் என்பதை லெனின் சரியாகவே சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் நிறைய பல விஷயங்களை சொல்லலாம். உபரி மதிப்பு, இதுல பல தோழர்கள் பல விஷயங்கள் பேசியதனால் அது மீண்டும் அதை நினைவுபடுத்தி மீண்டும் மீண்டும் அதை சொல்வதில் சலிப்பூட்டி விடும். உண்மையிலே அது இன்னும் சுவையா சொல்றதுக்கு என்னை விட சிறப்பான தோழர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இப்பொழுது நாம் என்னுடைய நேரம் கருதி முத்தாய்ப்பான சில விஷயங்களை நான் கோடிட்டு காட்டிருக்கிறேன். இதனுடைய தேவை இன்று மார்க்சியத்தின் தேவை கூட இன்று மறுதளிக்கப்பட்டு மார்க்சியத்தின் பெயரால் மார்க்சியத்தை மறுப்பது, அல்லது மார்க்சியத்தின் ஒரு கூரை எடுத்துக்கொண்டு மற்றொரு கூரை மறுப்பது, முழுமையிலிருந்து பகுதியை முழுமையை நிராகரித்து பகுதியை மட்டும் பேசுவது, குறிப்பாக ஏகாதிபத்தியம் ஏகபோகம் அடைந்து கொண்டிருப்பதை மறுத்து இன்றைய அதை ஒட்டுமொத்தமாக சுதந்திர முதலாளித்த கட்டத்தை பற்றி பேசுவது, இது எல்லாமே இன்று மார்க்சியத்தையே இன்று மறுக்கின்ற நிலைமைக்கு போவதை நாம் புரிந்து கொண்டு நாம் முறியடிக்க வேண்டிய மிக மோசமான கலைப்புவாத மார்க்சிய விரோத லெனினிய விரோத கருத்துக்களை முறியடிக்க வேண்டும். அதற்கு மார்க்ஸே பல வகையில் நமக்கான ஆய்வுகளை விட்டு சென்றுள்ளார். அவர் தொடர்ந்து அதனுடைய லெனினியும் அதற்கு அதை வளர்த்தெடுத்த பல்வேறு மார்க்சிய ஆசான்களுடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு மார்க்சியம் இல்லையே இந்த 20ஆம் நூற்றாண்டின், இன்னும் சரியா சொல்ல போனா போன மில்லானியத்துல மிக குறிப்பாக சொல்ல வேண்டியது, பிபிசி ஒரு மில்லானியம், அதாவது 2000ஆம் ஆண்டு அந்த புதிய அந்த 1000 வருஷத்துக்குரிய அடுத்த இதுக்கு 1000ஆம் ஆண்டு வருஷத்தை முடிஞ்சு அடுத்த வருஷத்துக்கு போகும்போது இந்த 1000 ஆண்டுகளின் மிக சிறந்த ஒரு ஆய்வு சமூக விஞ்ஞானி, மிக முக்கியமான தலைவர் யார் என்று ஆய்வு செய்த போது அது வந்தடைந்த முடிவு என்னவென்றால் மார்க்ஸ் தான் அந்த 1000 ஆண்டின் மிக சிறந்த விஞ்ஞானியாக சமூகத்துக்கும் இயற்கைக்கும் அனைத்துக்கும் பொதுவான ஒரு தத்துவத்தை, கோட்பாட்டை, புரட்சிகரமான தத்துவத்தை வகுத்தளித்த ஒரு மிகப்பெரிய ஒப்பற்ற தலைவர், மிக சிறந்த தத்துவ ஆசான் மார்க்ஸ். அதாவது ஒன்னும் சொல்ல போனா மார்க்ஸுக்கு முன்பு மார்க்ஸுக்கு பின்பு என்ற வரலாற்றை கட்டாயம் பிரிக்க முடியும். ஏனென்றால் அவர் எந்த அளவுக்கு அவர் கூர்மையான அறிவு, கூர்மையான சிந்தனை, தொலைநோக்கு பார்வை இருக்கிறது என்றால் முரண்பாடை பற்றிய விதியை கூட அவர் தொலைதூரத்திற்கு, குறிப்பாக எதிர்கால கம்யூனிசத்துக்கு பிறகான நிலையை கூட வந்தடைந்திருக்கிறார். எப்படி சொல்லுகிறார் என்றால், முரண்பாடு, அதாவது கம்யூனிச சமூகம் வந்துவிட்டால் முரண்பாடு ஒழிந்துவிடுமே என்று பத்திரிகையாளர்கள் சொல்லும் பொழுது அதற்கு பதில் கூறுகிறார், இல்லை, அப்பொழுதும் முரண்பாடு முற்று பெறாது. மனிதனுக்கும் இயற்கைக்கான முரண்பாடு முதன்மை முரண்பாடாக மாறும், அங்கும் முரண்பாடு நிலவும். அந்த முரண்பாடு, முதன்மை முரண்பாடு, இயற்கைக்கும் மனிதனுக்குமான முரண்பாடு முன்னிலை பெற்று அங்கு முரண்பாட்டுக்கான போராட்டம் நடக்கும் என்று தனது தொலைதூர பார்வையில் ஒரு நீண்ட தீர்க்க தரிசியாக எல்லா விஷயங்களையும் அடிப்படை கோட்பாடுகளை வகுத்தளித்து தந்த ஒரு ஒப்பற்ற தலைவர், ஒரு தத்துவ ஆசான், என்றும் யாரும் மறுக்க முடியாத ஒரு தலைவர் மார்க்ஸ் தான். அதனுடைய நவீன காலகட்டத்தினுடைய மார்க்ஸ் இன்றைய லெனினியம் வாழ்கிறார். எல்லா வகையிலும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறார். மார்க்ஸை நாம் போற்றுவோம், அவரை நன்று கற்றுணர்வோம், அவருடைய அனைத்து கருத்துக்களையும் உள்வாங்குவோம். மார்க்ஸை மார்க்ஸால் முறியடிப்பதை எதிர்த்து போராட கற்றுக்கொண்டால் மட்டுமே நாம் ஒரு சரியான பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை நிறுவ முடியும். இந்த ஒரு சரியான வரலாற்று புறமுவாதத்தை, இயக்கவியல் வரலாற்று புறமுவாதத்தை நிறுவ முடியும் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.